கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை இப்பதான் இந்த பாடலில் ஒரு சில சரணங்களை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுவேன். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் கதவை. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்றே உம் வாயிலிருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் ஹல்லேலூயா, ஒரு வார்த்தை ஒன்றே உம் வாயிலிருந்து. சந்தோஷத்தோட எப்பத்தா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வில் எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே. வார்த்தை சொல்லும். செங்கடலானாலும் செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் ஹல்லேலூயா, எரிகோவானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லு. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவர், எப்பத்தா என்று சொல்லி இந்த நாளில் தேவரீர் எங்கள் நடுவில் மகத்துவமான காரியங்களை செய்கப்பா. எப்பத்தா என்று சொல்லி ஆமென் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இப்படி வார்த்தையினாலே வல்லமையான கிரியைகளை செய்வீராக. என்னை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்த ஒரு வார்த்தை. நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் கேட்போம், எடுத்துக்கொள்வோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1106வது பக்கம். பழைய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரம். ஆமென். அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மல்கியா 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். விசுவாசிக்கிற உள்ளங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அடைக்கப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் வெளியில கொண்டு வர போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு போய் ஆமென். யாருக்கு இதை செய்கிறார் என்றால், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற என் ஜனத்தின் மேல் அவர் என்ன செய்கிறார்? நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி. ஹல்லேலூயா, ஆமென். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் இந்த வார்த்தையை இன்றைக்குள்ள ஜெபத்தோடு இணைத்து பேசுகிறேன். ஆரோக்கியத்தை தந்துட்டார், இனி வெளியில கொண்டு போக போறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற காலம் மறைத்து வைத்தது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வர போகிறார். அத்தனை கண்களுக்கும் ஆச்சரியமாய், ஆச்சரியமாய், ஆச்சரியமாய் மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பே. உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பே. உயரே, உயரே, உயரே. ஆமென். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள்
ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீர்களானால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு காலம் நிச்சயம் உண்டு. தாவீது கோலியாத்துக்கு முன்பா எதிர்த்து போராட போகும் பொழுது கூட எப்படிதான் போகிறான் என்றால், ஆற்றில் இருக்கிற 5 கற்களை எடுத்து அதை ஒரு அடைப்பைக்குள்ள போட்டு போற வழியில எடுத்து பயன்படுத்த வேண்டியதான. ஆற்றில் அநேக கற்கள் இருக்கும் போது தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்க அந்த 5 கற்களையும் எடுத்த உடனே உயர்த்தாமல் அந்த கற்களை முதலாவது அடைக்கப்பட்ட பைக்குள்ள போட்டு. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமென். அவர் அடைத்து வெளியில கொண்டு வருவார். ஆமென். இந்த கூட்டத்தில் அநேகரை கர்த்தர் அடைத்து கொண்டு வந்துட்டார். சிலர் அடைத்து வைத்திருக்கிறார். அடைத்தவர் வெளியில கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். அடைக்கப்பட்ட தேவ பிள்ளை ஏன் கர்த்தர் அடைத்து கொண்டு வருகிறார் என்றால், எந்த ஒரு பொன்னும் விலையுள்ளதாய் மாறுவதற்கு அந்த பொன் அக்கினிக்குள் போய்விட்டுதான் வரும். நம்ம வீட்டில் அநேக பொருட்கள் இருக்கும், அநேக பொருட்கள். ஆனால் விசேஷமான விலை உயர்ந்த பொருட்களை நம்ம எங்க வைப்போம் தெரியுமா? 4 பேர் பார்க்கறது மாதிரி இல்லை. சிலரெல்லாம் கல்யாண வீட்டில் பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ நகை உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நாள் பார்த்தா தெரியாது. மற்ற நாள் பார்த்தா பெண்டெகோஸ்ட் மாதிரி இருப்பாங்க, நகை இல்லாதவர்கள் போல. ஆனால் சில விருந்து வீட்டில், சில விசேஷமான வீட்டில் பார்த்தா, சிஸ்டர் இந்த இது எங்கே இருந்து, அது வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே என்ன சில அடைக்கப்பட்ட பாதைக்குள்ள கொண்டு போயிட்டு வாரீங்கன்னா, நீ சாதாரணமானவன் கிடையாது. You are the valuable person. நீ விசேஷமானவர். உன் மேல கர்த்தர் மதிப்பாய் வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் விசேஷமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உலகத்திற்கு நான் அற்பமானவனாய் இருக்கலாம், உன்னதற்கு நான் மகத்துவமானவன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆமென். அடைக்கப்பட்ட எல்லாத்தையும் சும்மால வெளியில காட்ட மாட்டான். ஒரு டைம் வரும்போது, ஒரு கல்யாண வீடு வந்துட்டா நகையெல்லாம் வெளியே வர்றது போல ஒரு சீசன் வரும் பாருங்க, ஒரு டைம் வரும் பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், என்னை வெளியில மகத்துவமாய் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். சொல்லுங்க, உன்னதரின் இதோ நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். ஆமென். உயரங்களில் பார 2 கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே. ஆமென். அவர் திருப்பும் போது அல்லது நம்மை அடைப்பட்ட நம்மை வெளியில கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும் என்றால், சங்கீதம் 126வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்றார். அதாவது அவர் வெளியில கொண்டு வரும்போது நம்மளாலே நம்மளை நம்ப முடியாது. ஏன்னா அடைக்கப்பட்டவனை எந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருவாரு தெரியுமா? சில நேரத்துல இனி என்னால வெளியில வர முடியுமாட்டவரே, இனி இந்த அடைப்பட்டதிலிருந்து என்னால வெளியில வர முடியுமா? எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அவர்கள் எப்படி இருந்தார்களா? சொப்பனம். சொப்பனம். பேதுரு 4 அடுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியில கொண்டு வரும்போது பேதுரு என்ன நினைச்சாரு? இது தரிசனம் அப்படின்னு. ஆமென். கர்த்தர் செய்ய போறது நமக்கு சொப்பனம் போலதான் இருக்கும். ஆனா வெளியில வந்தோன்னு கிள்ளி பாருங்க, சொப்பனம் கிடையாது. கர்த்தர் செய்ய போறா. இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எஸ், வரும். இயேசுவாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். அவர் வெளியில கொண்டு வரும் சொப்பனம் போல இருந்தோம். ஆமென். அப்ப அடைப்பட்டவர்களை கர்த்தர் வெளியில கொண்டு வர. ஆனா ஏன் கர்த்தர் அடைக்கிறார்?
கர்த்தர் அடைக்கிறதற்கு, அடைத்து கொண்டு வருவதற்கு காரணம், 2 காரணம். ஒன்று செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே சிறையிருப்பை திருப்புகிறவர்களை என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். செப்பனியா 3:20 வாசியுங்கள். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அப்ப அடைபட்டு கர்த்தர் ஒருவனை வெளியில கொண்டு வருகிறார் என்றால், அவன் அடைக்கப்பட்ட போது இருந்த நிலைமையை விட அவன் வெளியில வரும்போது கர்த்தர் அவன் நிலைமையை மகிமையாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். முன் இருந்ததை விட பின் நிலைமை ஆசீர்வாதம். யோபுக்கு அடைத்து திறந்தார். அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைத்து திறந்தார். அவன் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட போது அவன் முன் இருந்தது போல அல்ல, அவன் முன் இருந்ததை விட அவன் பின் நிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான வாசலை திறக்கும் போது, என்ன வெளியில கொண்டு வரும்போது, எனவே பழையது போல அல்ல, கர்த்தர் என்னை மகிமையாய் நிறுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிற உள்ளமே, glory. உன்னை முன்னாடி இருந்தது போல அல்ல, திரும்ப நான் உன்னை நிறுத்துவது. எந்த பொண்ணு அக்னிக்குள் போய் கொண்டு வருகிறதோ, போயிட்டு வருதோ, அந்த பொண்ணுக்கு பழைய வேல்யூ கிடையாது. ஆமென். எல்லாருக்கும் எந்த பொண்ணு தான் ரொம்ப தேவை தெரியுமா? அக்னியில போயிட்டு வந்த பொண்ணு தான். ஆமென். அதே போல சில அடைக்கப்பட்ட பாதைக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு போயிட்டு வெளியில கொண்டு வரும்போது என் வேல்யூவை மாத்துற தேவன். அநேகருக்கு என்னை தேட வைப்பார் என் ஆண்டவர். அநேகர் என்னை தேடி வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியின் இடத்தில் ராஜாக்களை நடந்து வர வைப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேல்யூ உயர்த்துறது மாத்திரமல்ல. ஆமென். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசியுங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். இந்த 15வது வசனத்தை கவனி. அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வேல்யூ மட்டும் மாத்த சகோதரா சகோதரி, திரும்ப ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையை உன் லைஃப்ல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசி? ஒரே ஒரு விசைதான், ஒரு தரம் தான் கர்த்தர் அடைப்பார். ஒரு தரம் தான் ஒரு சோதனை, மறு விசை கிடையாது. இந்த ஒரு தடவை தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, அடைக்கப்பட்டது ஒரு விசை தான் சொல்லுங்க. யோபுக்கு எல்லாமே இல்லாம ஆக்குறது ஒரு டைம் தான். ரெட்டிப்பாய் கொடுத்த போற வேதம் சொல்லுகிறது, 4 தலைமுறைகளை கண்டு யோபு பூர்ண வயதுள்ளவனாய். அப்ப அந்த 4 தலைமுறைகள், ஒரு தலைமுறையில கண்ட அந்த இல்லாமையை அடுத்த 4 தலைமுறைகளுக்கு கர்த்தர் காண்பிக்கவில்லை. இனி நான் பிடுங்க மாட்டேனா? அன்பு சகோதரா சகோதரி, இந்த ஒரு விஷயம் தான் இந்த அடைக்கப்பட்ட அனுபவம். இதுக்கு பிறகு உன்னை வெளியில கொண்டு வரும்போது இனி நீ தீங்கை காணாதிருப்பா. இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிற உள்ளங்கள், எனக்கு தான் இந்த வார்த்தை என்று நம்புகிறவர்கள், கர்த்தர் இனி எனக்கு இதை அனுமதிக்க கூடாது. எனக்கு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் அனுமதிக்க மாட்டார். ரபலா சந்தல ரபலா கதரியா தரபலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இனி உங்க லைஃப்ல உன் தலைமுறைகளுக்கு நீங்கள் சந்தித்த இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக. ஆமென். எத்தனை பெற்றோர் நம்புகிறீர்கள்? என்ன கர்த்தர் நடத்துற இந்த பாதை என் பிள்ளைக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என் பிள்ளைக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்புற பெற்றோரை வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களோடு, எனக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை என் தலைமுறைக்கு அனுமதிக்கப்படாது. என்னை கர்த்தர் கொண்டு போகிற இந்த சூழ்நிலை என் தலைமுறைக்கு அனுமதிக்கப்படாது. என்னை கடக்க பண்ணுகிற இந்த யோர்தான் என் தலைமுறைக்கு அனுமதிக்கப்படாது. என்னை கடக்க போகிற இந்த சமுத்திரம் என் தலைமுறைக்கு அனுமதிக்கப்படாது. என்ன டேஸ்ட் பண்ண வச்ச இந்த மாறா என் தலைமுறைக்கு அனுமதிக்கப்படாது. ரபாலா சந்தல ரபா. ஹல்லேலூயா. ஒரு விசை அடைப்பார். ஒரு விசைதான், ஒரு விசைதான். அடைத்தவர் வெளியில கொண்டு வருவார். ஆமென். அடைத்து வைத்து என்ன அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் ஏன் வெளியில கொண்டு வரார்னா, அவர் வெளியில கொண்டு வர்றதுல அவ்வளவு உறுதி, வைராக்கியமா இருக்கிறார்.
அதனாலதான் செப்பனியா 3வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் தெளிவாய் படித்துக் கொள்ளுங்கள். சீயோன் குமாரத்தை நீ கம்பீரித்து ஆர்ப்பரி. இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார், அவர் உன் பேரில் சந்தோஷமாயிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், அவர் உன் சிறையிருப்பை திருப்பேன். ஆமென். நீ வெட்கப்பட்ட சகல தேசத்தில் உன்னை கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் இவ்வளவு தீவிரமா இருக்கிறார் என்றால், ஆமென், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அடைபட்டிருக்கும் போது உலகத்திலிருந்து கேள்விகள் எழுப்பாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை அடைபட்டிருந்தா உலகத்திலிருந்து பல கேள்விகள் எழுப்பும். ஆமென். வார்த்தையை நம்பி நடக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறவங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கலைன்னா உலகமே கேள்வி கேட்கும். ஏன்னா உலகமே உத்து பார்க்கறது யாரை தெரியுமா? ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆமே, அதான் சொல்ல, நம்ம எல்லாம் வேல்யூ பர்சன். நமக்கு தான் நம்மளை தெரியல. கர்த்தர் நம்மளை பொக்கிஷமா வச்சிருக்கிறார். You are the value person. ஆமே. இன்னைக்கு வீட்டுல போய் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து உங்க அழகை பார்க்காதீங்க. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க, டேவிட் சாம் நீ வேல்யூ பர்சன். ஆமே. என்ன வீட்டிலேயே யாரும் மதிக்கமா, வீட்டுல மதிக்கண்டா, அங்க மதிக்கிறான். என் வீடு இங்க கிடையாது, என் வீடு அங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆமே. அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக கேள்விகள் அதிகம் எழும்பும். இந்த கேள்விகள் அதிகம் எழும்பும் என்பதை தெரிந்ததனால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அடைத்தவனை வெளியில கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை அன்பான தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை தலை குனிந்து நிற்பதோ வெட்கப்பட்டு நிற்பதோ கண்டு ரசிக்கிறவர் அல்ல, நான் ஆராதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரத்தில் கோரேசை குறித்து இவ்வளவு வார்த்தைகளை சொல்லிவிட்டு கீழே தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? 16, 17 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 45, 16, 17 வசனங்கள். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லஜ்ஜையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். 17வது வசனம், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேர் நடுவில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் வாழ்க்கை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. எனவே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இனியும் அந்த வார்த்தையை நமக்கு இன்னும் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். பாருங்கள், 25, 26 வசனங்களை வாசிக்கலாமா? யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்கள். உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள். இந்த வசனத்தை நான் ஒரே வரியில் சொல்ல விரும்புகிறேன். நான் உன்னை அடைச்ச நாட்களுக்குரிய வருஷத்தின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. நான் அவர் ஜனம் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் ஜனமாய் இருக்கிறவர்கள் இன்று பேசப்படுகிற வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். யாருக்கு இந்த வார்த்தை என்றால் யாருக்கும் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற ஜனத்திற்கு, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற ஜனத்திற்கு. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை கேட்பதற்கு முன்பாக எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்ன வெளியில கொண்டு வர காலம் இது, என்ன வெளியில கொண்டு வருகிற காலம் இது. அடைக்கப்பட்டது திறக்கப்பட போகிறது. உன்னை ஏன் மறைத்தார் என்பது வெளிப்பட போகிறது. உன்னை ஏன் ஒளித்து வைத்தார் என்பது வெளிப்பட போகிறது. ஏன் உங்களை மறைத்து வைத்தார் என்பது வெளிப்பட போகிறது. இனியும் காலம் செல்லாது. இக்காலத்திலே நீ வெட்கத்தை கண்ட சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் ஆமென் கிரகிக்க
முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை கிரகிக்க முடியாத காரியம் கிரகிக்க முடி. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஆமென். அவர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல. அதுக்காக இப்ப யாரும் சொப்பனம் காண வேண்டாம், இப்ப வார்த்தையை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய நினைவு இதுல இருந்து எப்படி என்னால வெளியில வர முடியும், இந்த அடைபட்டது எப்படி திரும்பும், இந்த சிறையிருப்பு எப்படி திரும்பும். எல்லாருக்கும் முன்னாடி இப்படிதான் கேள்வி, எப்படி திரும்பும்? இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென். தேவனால் அடைக்கப்பட்டு வெளியில கொண்டு வரப்பட்ட அநேகர் வேதத்தில் இருந்தாலும் ஒரு 4 நபர்களை குறித்து ஆண்டவர் தியானிக்க வைத்தார். எல்லாரையும் சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. அவன் நேரம் இருந்தால் எல்லாரையும் குறித்து சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 8வது அதிகாரம். தெரிந்த வார்த்தைகள் தான், தெரிந்த காரியங்கள் தான். ஆனாலும் ஆவியானவர் இந்த நாளிலே பேசும்படி தியானிக்க வைத்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள், பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் கர்த்தர். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக இதே நோவாவை பார்த்து, குடும்பத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றார். அவர் சொன்னதும் இவர்கள் பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள். 13 கடைசி சொல்லப்படுகிறது அவர்கள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று. 16 கடைசி சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு. அப்ப நோவாவும் குடும்பமும் இப்பொழுது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் நோவா தானாய் தீர்மானித்து போன பாதை இல்ல, தேவன் சொல்லி உள்ள போகிறார். கர்த்தர் அடைக்கிறார், கர்த்தர் அடைக்கிறார். 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட 16வது வசனத்தில் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்று. ஏன் இந்த வார்த்தை 2 வாசிக்க சொன்னேன் என்றால், யார் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்றாரோ அவர்தான் பேழையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். முதலாவது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும், இந்த அடைக்கப்பட்ட பாதை கர்த்தர் அனுமதித்ததா? கர்த்தர் தான் என்ன உள்ள விட்டு அடைச்சிருக்கிறாரா? நோவா பேழைக்குள்ள இருக்கிற வெயிட் பண்றார். ஆண்டவர் டேட்லாம் சொல்ல, இத்தனை நாட்கள் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. உள்ள போன்ட்டார், உள்ள போயிட்டா, கதவு அடைச்சிருச்சு. நோவா கூட கதவு அடைக்க விடல ஆண்டவர். ஏன்னா நோவா அடைச்சா எப்போ திறப்பான்னு. பல அடைப்பு நம்ம அடைச்சது கிடையாது, கர்த்தர் அடைச்சிட்டார். ஏன்னா கர்த்தர் அடைக்கிறது யாருக்கும் திறக்க முடியாது. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் திறக்க முடியாது. கர்த்தர் அவனை உள்ள விட்டு, நோவா ஒருவேளை டோரை ட்ரை பண்ணி இருந்திருப்பார், நம்ம அடைக்கலாம். கர்த்தர் ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிட்டார். டோர் அடைக்கல வரும்போது சில பிள்ளைங்க டோர் அடைக்கல வரும்போது பெற்றோர் பிடிச்சு வைப்பாங்க தெரியுமா? இதே மாதிரி ஆண்டவர் அந்த டோரை பிடிச்சு வச்சிட்டார். அவன் ட்ரை பண்ணி முடிச்சோன்னு ஆண்டவரை போட்டு அடைச்சி வெளியில லாக் போட்டார். உள்ள லாக் போட்டாலாவது சரி, வெளியே திறந்துடலாம், இப்ப வெளியில லாக் போட்டார். அவர் அவனை உள்ள விட்டு அவர் வெளியில வான் சொல்றது வரை நோவா வெயிட் பண்றார். ஆமே. இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தைரியத்தோட சொல்றேன். பேழைக்குள் போ என்றவர் பேழையை விட்டு வா என்று சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? பொன்னை அக்னிக்குள்ள அந்த ஓனர் தான் போடுவார். போட்டவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அடைத்தவர் என்னை வெளியில கொண்டு வருவார்னு நம்புறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்பொழுது இந்த அடைக்கப்பட்ட நிலை எதற்காக? இந்த வார்த்தை பலமுறை தியானித்து இருக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஒரு விசை பேசினார். ஆனால் இந்த நாளிலே பேசும்படி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம். இங்கே அடைக்கப்பட்டு இவன் வெளியில கொண்டு வந்த போது நோவா முன்னாடி இருந்தது போலல்ல. எதற்கு கர்த்தர் அடைத்தார் என்றால்,
அழிப்பதற்கல்ல. 9வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட. 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அப்போ அடைக்கப்பட்டதுக்கு முன்பாக நோவாவின் நிலைமையும் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்ட பிறகு நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த மேன்மையும் வித்தியாசம். ஹல்லேலூயா. அதைதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கர்த்தர் அடைத்தது என் முன்னிலைமை போல இருப்பதற்கல்ல. அடைத்தவர் ஒரு நாள் வெளியில கொண்டு வரும் போது என்னை கர்த்தர் பின் நிலைமை மிக ஆசீர்வாதமாய் நிறுத்த போகிறார். ஒரு மேன்மைக்காக கர்த்தர் அடைத்தார். ஆமா, ஒரு மேன்மைக்காக. இதை ஒரு தேவ பிள்ளை சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால், கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிற காலகட்டத்தில் நாம் முறுமுறுக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம். ஏன் என்ன கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார் என்ற கேள்வி எழும்ப மாட்டோம். ஆமென். மாறாய் கர்த்தர் திறப்பார் என்று பொறுமையோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இதை தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காண பண்ணின என்னை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பித்து, அடுத்து தாவீது சொல்லுகிறார், என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று. ஹல்லேலூயா. இதை தாண்டி ஒரு மேன்மையை, இது நோவா கேட்டதல்ல, இது தேவன் தீர்மானித்தது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில மேன்மைகளை தீர்மானித்தது கர்த்தர். ஆனால் மேன்மை உண்டாக்கும்படி கர்த்தர் சில அடைக்கப்பட்ட பாதையில் கொண்டு போகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட இந்த நோவாவும் குடும்பமும் வெளியில வந்தபோது வேதம் பின்பு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, 3 பிள்ளைகளுக்கு இப்ப திருமணம் முடிஞ்சிருக்கு. ஆமென். பேழைக்குள்ள போகும்போது அவர்கள் எத்தனை பேர் தான் போறாங்க? 8 பேர். இப்ப வெளியில வந்த பிறகு ஆண்டவர் எப்படி அவங்களை மாத்துறாங்க? பலுகி பெருகி குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அது மாறா இப்பொழுது இதுவரை நோவாவின் கைக்கு கீழே தான் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மொத்த உலகம் கைக்குள்ள இருக்குதான்னு கேட்டா இல்ல, மற்ற எல்லாரையும் போல நோவாவும். ஆனால் இப்பொழுது அடைக்கப்பட்டு வெளியில வந்ததும் எல்லாவற்றை கர்த்தர் அவன் கைக்கு கீழே கொடுக்க அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அடைத்து வெளியில கொண்டு வரவன் கனப்படுத்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வருகிறவன் உயர்த்தப்படுவான். தேவன் அடைத்து வெளியில கொண்டு வரவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப அடைக்கப்பட்டவன் பேழைக்குள் போ என்றவர் பேழைக்குள் இருந்து வெளியில கொண்டு வரார். ஆண்டவர் என்னை போட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கிறீங்கன்னா, தீங்கு நாளிலே அவர் தம்மை கூடார மறைவுக்குள் ஒளித்து வைத்தது கூடார மறைவுக்குள்ள. ஆனா திறந்த போது அவன் கண்மலை மேல நிற்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? திறக்கப்படும் காலம் வருகிறது. அப்பொழுது நான் இப்பொழுது இருக்கிறது போல அல்ல, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகிறா. ஆமென் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் திறந்தார். அடைக்கப்பட்ட இந்த நோவாவுக்கு திறக்கப்படுவதற்கு தேவன் செய்தது என்ன, அல்லது எப்படி திறந்தார்? அவர் திறக்க செய்த காரியம் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அவர் இவர்களை இப்பொழுது அடைக்கப்பட்ட இந்த நோவாவை, அடைக்கப்பட்ட நோவாவின் குடும்பத்தையும், அது மாத்திரமல்ல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் அத்தனையும் கர்த்தர் வெளியில கொண்டு வருவதற்கு அவர் என்ன செய்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர் நினைத்தருளினார். பூமியின் மேல் ஒரு காற்றை வீச பண்ணினார். நினைத்தருளி வீச பண்ணுகிறார். அவர் நினைத்தருளி வீச பண்ணி, யாரை நினைத்தருளினார் என்றால், பேழையில் இருந்த நோவாவை. பேழையில் இருந்த நோவாவை. இந்த பேழை எப்படிப்பட்ட பேழை? இந்த பேழை எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பேழை வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழை. வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழையை
உண்டாக்கிவிட்டு அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பேழைக்குள் இந்த நோவாவை வைத்து ஒரு நேரம் வந்தபோது, ஒரு குறித்த காலம் வந்தபோது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், பேழைக்கு வெளியில் இருந்தவனை அல்ல, பேழைக்கு உள்ளிருந்தவனை நினைக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்தவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். காற்று வீசப்பட துவங்கின பிறகுதான் வாசல் திறக்கும்படியான சூழ்நிலையே உண்டாகுது. அடைத்தவர் திறப்பார். திறக்கிறதுக்கு முன்பாக அவர் செய்கிறது 2 காரியம். நினைத்தருளுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார். நினைத்தருளுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த நாளிலே என்னை கர்த்தர் நினைத்தருள போகிறார், எனக்காய் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார் என்று நம்புறவர்கள்? ஆனால் நான் அந்த நோவா எங்க இருந்தான், அதைதான் ஆவியானவர் இன்று உணர்த்தினார். பேழைக்குள் இருக்கிறான். வார்த்தைக்கு வெளியில் அல்ல, வார்த்தைக்குள் இருக்கிறான். வார்த்தைக்குள் இருக்கிறவனை கர்த்தர் நினைப்பார். வார்த்தைக்குள் இருக்கிறவனுக்கு கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இன்னும் சில வார்த்தைகளை பிடித்துக் கொண்டுதான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் வார்த்தையை பிடிக்க தான் என் வாசல் அடைபட்டு கொண்டே இருக்கிறது என்கிற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உங்களுக்கான ரேமா வார்த்தை. கர்த்தர் உங்களை நினைத்தருள போகிறார். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ண போகிறார். ஆமென். உன்னை வெளியில கொண்டு வரும் காலம் இது. பேழையில் இருக்கிறவனுக்காய் காற்று வீசப்படும். ஹல்லேலூயா. பேழையில் இருக்கிறவனுக்காய் காற்று வீசப்படும். நோவா பேழைக்குள் இருந்ததினால், பேழைக்குள் நோவா மட்டுமல்ல, நோவா குடும்பம் இருக்கிறதுனால தான் அந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடித்த வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று. பேழைக்குள்ள என்னென்ன இருக்குதோ, வார்த்தைக்குள்ள யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேரை கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் வார்த்தையை பிடிச்சுதான் நிக்கிறேன்னு சொல்றேன். வார்த்தையை பிடிச்சுதான் நிக்கிறேன்னு சொல்றாங்க. வலது கரத்தை உயர்த்தி, அப்பா ஒரு காற்றை வீச பண்ணுவீராக, என்னை நினைத்தருளுவீராக. வார்த்தையை பிடித்து நிக்கிறேன் அப்பா. நீங்க நினைச்சீங்கன்னா போதும், எல்லாமே மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா சொல்லுங்க, தேவகுமாரா, தேவகுமார். இந்த வார்த்தைக்குள்ள ஒருவன் அடைக்கப்பட்டிருப்பான், ஆனால் அவன் வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டார். அவனை மறந்துட்டு ஆண்டவருக்கு இருக்க முடியாது. சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது மோசே சொல்வார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன செய்ய போறான்னு மோசேக்கு தெரியாது. எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா வார்த்தையை சொல்லிட்டார். சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பினது ஆண்டவர் சொல்றார், எதுக்கு முறையிட்டார்? அங்க மோசே முறையிட்டாரா, விசுவாசத்தை அறிக்கை பண்ணாரா? ஹலோ, ஜனங்கள்ட்ட என்ன சொல்ற? நீங்கள் நின்று கொண்டு, இது முறையிடுறதா அறிக்கையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? பரவாயில்லப்பா, விசுவாசத்தை நல்லா அறிக்கை பண்ணியிருக்க. இப்படி சொல்றதுக்கு பதில் ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் முறையிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லிடுவோம். வந்துட்டு ஆண்டவரை எப்படியாவது. இருதயத்துல மோசைக்கு பயந்துட்டா, சொல்லிட்டாரு, இனி எங்க வழி திறக்கும்? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு இந்த சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். இப்ப மோசே கோலை எடுத்துட்டு போறார். கோலை எடுத்து, கோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளம். வார்த்தையோடு பிடிச்சு நிற்கிறான். பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம். சமுத்திரத்துக்கு முன்பாக மோசே கோலை நீட்டி நிற்கிறான். ஆமென். அவன் நீட்டின உடனே வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ் காற்றினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து, வார்த்தை என்கிற கோலை கொண்டு சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டி நின்றதும் கர்த்தர் அவனை நினைத்தருளி ஒரு கீழ் காற்றை வீச பண்ணினார். வார்த்தைக்குள் இருக்கிறவனை கர்த்தர் நினைப்பார். அவனுக்காய் ஒரு காற்று வீசப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க,
என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஆமென். இவன் கோல் எடுத்துட்டு போகும்போது, மலைக்கு மேல யோசுவாவுக்காய் கோல் எடுத்து போகும்போது 2 பேர் கூட போகிறார்கள், ஊரும் ஆரோனும். ஆமென். ஏன் அவர்கள் போகிறார்கள்? மோசே கை கீழே விழுந்துடக்கூடாது. ஆனா இப்பொழுது சமுத்திரத்துக்கு முன்பாக இவன் கோலை நீட்ட போகும்போது கூட யாருமே, இதுதான் அடைபட்டவனுடைய ஒரிஜினல். வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் அத்தனை காரியங்களை தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனா ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வருகிறேன். ஆமென். அங்கே அவன் கை தளரும் போதும் கர்த்தர் உடனே எல்லாம் ஜெயத்தை கொடுக்கல. ஏன்னா தூக்குறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க மோசே கை தூக்குன உடனே காற்று வீசி சமுத்திரம் ஒதுங்குது. ஆண்டவருக்கு தெரியும் இப்ப மோசே கூட யாரும் இல்லை என்று. ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா, மோசே ஆமென், நீ தனியா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அடைப்பட்ட சூழ்நிலை நீ கோலை பிடிச்சிட்டு நிப்பேனா, உன் கை தளர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காற்றை உனக்காய் வீச பண்ணுவா. நீ தளர்ந்து போகிறதுக்கு முன்பாக உனக்கு முன்பாய் வழி திறக்கும் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி, உன் கை தளருவதற்கு முன்பாக அவருக்கு தெரியும் இங்க மோசைக்கு கை பிடிச்சு நிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. அவருக்கு தெரியும் இந்த வார்த்தைக்குள் இருக்கிறவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆமென். ஏன் இந்த வார்த்தை, நீ தளர்ந்து போறதுக்கு முன்னாடி, நீ மனம் தளறதுக்கு முன்னாடி, மனம் பதறுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதோ உன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமை வெளிப்படுத்துவா. நம்புற தேவ பிள்ளைங்க விசுவாசத்தோட ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தைக்குள் வைக்கப்பட்டவன கர்த்தர் மறந்து போக மாட்டார். வார்த்தைக்குள் வைக்கப்பட்டவன கர்த்தர் ஒரு நாள் மறந்து போக மாட்டார். எத்தனை பேர் நம்புற என்னை கர்த்தர் மறக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள்? வார்த்தைக்குள் இருக்கிற உள்ளமே இந்த 7வது நாளிலே கர்த்தர் உனக்காக ஒரு மகிமையான காற்றை வீச பண்ண போகிறார். நீ புறப்பட வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ வெளியில் வர வேண்டிய காலம் வந்து விட்டது. உன்னை சுற்றின அத்தனை காரியங்களும் வார்த்தைக்குள் வைத்தவர் மறக்கவில்லை. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் மறவா, தாங்கியே மறவா. சொல்ல, எப்பக்கம் நெருக்கங்கள், எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் மறவார். எலியா 2 கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுங்க, மறவா மறவா இயேசுவா. வார்த்தைக்குள் இருக்கிற உன்னை மறந்து போக மாட்டார். வார்த்தைக்குள் இருக்கிற உங்களை மறந்து போக மாட்டார். இதோ நினைத்தருளுகிறார். இது உன்னுடைய காலம். இக்காலத்திலே உன் சிறையிருப்பை திருப்பி கர்த்தர் உன்னை வெளிப்படுத்த போகிறார். உன்னை வெளியில கொண்டு வர போகிறார். நீ வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் வளருவீர்கள். ரபாலா சந்தல ரியாதரபா. ஆமென். அவர் எப்படி வெளியே கொண்டு வருகிறார் பாருங்கள். நினைத்தருள் காற்று. யாரை நினைத்தருள்? வார்த்தைக்குள். எனவே ஒரு வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிற, வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே இந்த வார்த்தையை விட்டு விலகிறாதீங்க. வார்த்தைக்குள்ளே நில்லுங்க. வார்த்தைக்குள்ளே நில்லுங்க. ஆமென். ரொம்ப எல்லாம் கேள்வி எழும்ப விட மாட்டாருங்க. தெரியும் வார்த்தைக்குள்ள இருக்கிறவன் அடைபட்டு இருக்கும்போது சாதாரணமான கேள்வி எல்லாம் எழுப்பாது. ஹல்லேலூயா. மொத்த கேள்வி உங்களை பார்த்தா வரும். மொத்த கேள்வியும் குடும்பமும் உங்களை தான் பார்த்து கேட்போம். சொந்தங்களும் உங்களை பார்த்து தான் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களை பார்த்து தான் கேட்பாங்க. உங்களை யாருன்னே தெரியாதவனும் கேட்பான். நீங்க தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களாச்சு. இதான் டெய்லி சர்ச்சு போறீங்க. ஆகஸ்ட் பிரேயர்ல எல்லா நாளும் காலையில விடிய காலமும் போறீங்க, 10 மணிக்கும் போறீங்க, சாயங்காலமும் போறீங்க. ஏன் அடைபட்டு இருக்குது? மொத்த கேள்வி எழும்பும். மொத்த கேள்விக்கு ஒரு காற்றை வீச பண்ணுவார். எனக்கு இன்னைக்கு அந்த காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார் என்று நிச்சயம். நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற உள்ளங்கள் கொஞ்சம் அந்நிய பாஷைகளோடு ஆவியில நிறைந்து, இதோ ஒரு காற்று உன்னை நினைத்தருளி, பேழைக்குள் இருக்கிற உன்னை நினைத்தருளி, வார்த்தைக்குள் இருக்கிற உங்களை நினைத்தருளி, தேவரீ உம்முடைய காற்றை வீச பண்ணுவீர்.
லப்ரமா சந்தலரியா தரபா. ஹalleluya. காற்றை வீச பண்ணி வெளியில கொண்டு வரார். அது மாத்திரமல்ல, காற்றை வீச உடனே கர்த்தர் கொண்டு வரவில்லை. அவர் எதுவரை வெயிட் பண்றார் தெரியுமா? இந்த காற்று வீசினது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று. ஜலம் அமர்ந்தது. 2வது வசனம், ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. இவனை அடைச்சிட்டு நிறைய விஷயத்தை திறந்து விட்டார். இப்போ அடைக்க வேண்டிய சிலதெல்லாம் இருக்கு, அதை அடைச்சிட்டு எது எது என்ன சுத்தி அடைக்கணுமோ, அதாவது என் வாழ்க்கைக்கு விரோதமா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அத்தனை அடைக்காம கர்த்தர் எனக்கு திறக்க மாட்டார். ஏன்னா நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்னை வெளியில கொண்டு வந்துட்டான்னா நோவே, இனி வெளியில வந்துட்டேன்னா திரும்ப இந்த அடைப்பட்ட சூழ்நிலை உனக்கு கிடையாது. இனி உன் தேசத்தில் நான் உன்னை பிடுங்குவதில்லை, உன்னை தேசத்தில் நாட்டுவேன். அப்ப என்ன அடைச்சு வச்சுட்டு எது எது திறந்து இருக்குதோ அத்தனையும் மூடுறார். இப்ப ஜலம் அமர்ந்த உடனே தான் நோவா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கிறார். என்ன ட்ரை பண்ணி பார்க்கிறார்னா, ஜன்னலை திறந்து முதல்ல காக்காவை அனுப்பி விடுறார், புறாவை அனுப்பி விடுறார். ஆமாம், திரும்பவும் புறாவை அனுப்பி விட்டு பூமி வற்ற தொடங்கிச்சு, மலை சிகரங்கள் தெரியுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நோவா புறப்படவில்லை. நோவாகிட்ட ரொம்ப பிடிச்சது, புறா கிட்ட இருந்து ஒரு சைன் கிடைச்சாச்சு. அப்ப நோவா என்ன பண்ணிருக்கலாம், எப்படியாவது டோரை திறந்து வெளியே போய். நோவா புறப்படல. நோவா ஸ்ட்ராங்கா இருந்துட்டார். என்ன ஸ்ட்ராங்னா, யார் அடைச்சார் அவர் திறக்கட்டும், என்ன அடைத்தவர் திறப்பாருங்கிற நம்பிக்கைங்க. நோவாவை போல எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் திறக்காம நான் வெளியில வர மாட்டேன், அவர் திறக்காம இந்த வார்த்தையை விட்டு வெளியில நான் வர மாட்டேன். நீங்க தான் ஏதாவது செய் ஆமென் என்று எதிர். இப்ப நோவாவுக்கு முன்னாடி சைன் இருக்குது. போன புறா இப்ப வரல. ஆரம்பத்தில் ஒரு லீஃபை கொண்டு வருது, இப்ப அந்த புறா வரல. அப்ப இப்போ நோவா திறந்து போகலாம், ஆனா நோவா போகல, பொறுமையா வெயிட் பண்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பே, கர்த்தருக்கு காத்திருக்கிற சில உள்ளங்கள், கர்த்தர் கொஞ்சம் சில சைன்ஸ காத்துனதும் நாமளா வாசல திறந்துடும். அடைத்தவர் திறக்காமல் வெளியில வந்துடாதீங்க. அடைத்தவர் திறக்காமல், ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எப்ப வெளியில கொண்டு வந்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அது 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்கள். 2ஆம் மாதம் 27ஆம் அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. நம்ம கண்களுக்கு பலது எல்லாமே இல்லாம போயிடுச்சு, இப்படிதான் தெரியும். ஆனா ஆண்டவர் அப்பவும் வெளியில கொண்டு வரல. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி, அதாவது அந்த ஈரப்பதம் கூட இல்லாத அளவுக்கு மாற பிறகுதான் கர்த்தர் நோவாவை வெளியில கொண்டு வரார். ஏன் இந்த வார்த்தை சொல்ல? துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை, ஆமா இனி நீ பிடுங்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிற உள்ளமே, இனி என் வாழ்க்கையில் ஒரு அடைபட்ட சூழ்நிலை வராது நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஷரபல ஹந்தரபல கதரியா. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளை கொண்டு வந்து என் பிள்ளை நல்லா இருக்கும், எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்து என் பிள்ளைக்கு மேன்மை உண்டா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்து இனி சத்துரு இந்த கூடாரத்துக்குள் வரமாட்டா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்டு வந்து என் பிள்ளை ஆசீர்வாதமாய் வாழ்வா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்ட இனி அவன் ஆளமாட்டா, எப்ப என் பிள்ளை வெளியே கொண்ட இனி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவருக்கு தெரியும். ஹalleluya. அடைக்க வேண்டியது அத்தனையும் அடைத்து, காய பண்ண வேண்டியது அத்தனையும் காய பண்ணி விட்டு, அதுதானே யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எல்லா சத்துருக்களுக்கு மேலா என் தலையை உயர பண்ணுகிற தேவனவர். அப்ராமா ஷகதரமா, அதுவரை திறக்க மாட்டார். அடைக்கப்பட்ட தேவ பிள்ளை வெளியில வரும்போது அவனுக்கு விரோதமான மந்திரம் இருக்கக்கூடாது, அவனுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இருக்கக்கூடாது, அவனுக்கு விரோதமான ஆயுதம் இருக்கக்கூடாது, அவனுக்கு விரோதமா இனி அடைக்கப்பட்ட சூழ்நிலை எதுவும் வர நம்புற தேவ பிள்ளைங்க, கர்த்தர் எனக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக thank you Jesus. பூமி காய்ந்து போகிறது வரை, ஜலம் இல்லாத உடனே நம்ம நினைப்போம் ஆண்டவர் திறந்திருக்கலாமே, இல்ல அது காயணும். அந்த ஈரப்பதம் கூட, ஆமா ஈரப்பதம் கூட உன்னை பேழைக்குள்ள விட்டது ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, இந்த தண்ணினால நீ அழிஞ்சிடக்கூடாது.
ஆமே, தண்ணீர்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு காத்தவர் ஈரப்பதத்தோட உன்னை கொண்டு போக மாட்டார். ஒரு சின்ன சைன் கூட இனி உன் கூடாரத்திற்குள்ள அழிக்கத்தக்கதா இருக்காது. இனி துஷ்டன் உன் வழியா விசுவாசிக்கிற உள்ள கொஞ்சம் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளோட ரபா ஹபா ஷந்தல ரியபலபோ ஷாலத ரியாதரபா லிப்ரபா மஹந்தல ரகஷதரபா. ஹalleluya. கர்த்தர் அப்படிதாங்க வெளியில கொண்டு வருவார். ஆமென், அப்படி வெளியில கொண்டு வருவார். எனவே தான் வெளியில கொண்டு வந்த நோவாவை பார்த்து சொல்ல, இனி நான் அழிக்க மாட்டேன், இனி நான் அழிக்க மாட்டேன் நோவாவே. இனி இப்படி ஒரு சூழ்நிலை எத்தனை பேர் நான் இன்னைக்கு சந்திக்கிற சூழ்நிலை இனி கொஞ்ச நாள்ல மாறும். என் இந்த மாதத்துல மாறும். இனி என் குடும்பத்துக்கு அது கிடையாது, என் பிள்ளைகளுக்கு அது கிடையாது. நம்புற தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார், தரிசனம் மறவார், தாங்கியே. ஆமென். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் மறவார், எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியா. ஏசாயா 41:10 முதல் 12 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஏசாயா 41:10 முதல் 12 வசனங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே. ஒவ்வொரு பக்கத்துல கர்த்தர் நின்று இப்பொழுது பேசுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். ஹalleluya. ஆண்டவரே, இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டு என்னை வெளியில கொண்டு வாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? அதுவரை கொண்டு வந்துடாதீங்க ஆண்டவரே, அதுவரை கொண்டு வந்துடாதீங்க. இனியும் இந்த போராட்டம் தொடரணும்னா என்னை அடைச்சே வச்சிருங்க ஆண்டவரே. வெளியில கொண்டு வரும்போது என்னோட போராடினவர்கள் நான் தேடியும் காணாதபடி அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். என்னை வெளியில கொண்டு வரும்போது என்னோட போராடினவன் இருக்கக்கூடாது, எனக்கு விரோதமா எழும்பினவன் இருக்கக்கூடாது, என்னை சிதறடிக்கிறவன் இருக்கக்கூடாது, என்னை சிறுமைப்படுத்துகிறவன் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே அப்படி செய்து என்னை வெளியில கொண்டு வருவீராக. லகரபா சந்தலரா. ஆமே, அப்படி கொண்டு வருகிறது வரையிலும் நோவாவுக்கு பல சைன்ஸ் கிடைச்சிச்சு. ஹalleluya. ஜன்னல் வழியா அநேக அனுகூலமான வாசல்கள் காண்பிக்கப்பட்டது. நோவா வெயிட் பண்றாரு. நோவாவுக்கு தெரியும், ஆமே, இவ்வளவு ஜலம் எழும்பும் போது கர்த்தர் என்னை பேழைக்குள் விட்டு காத்ததானால் அவர் என்னை வெளியில கொண்டு வரும்போது அந்த ஜலத்தின் ஈரப்பதம் கூட. ஆமா, சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் கூடாரத்துல போராடின அத்தனை போராட்டத்தில் இதுவரை தலைமுறையாய் போராடின பிரவாகித்து வந்த ஜலங்கள், பிரவாகித்து வந்த ஜலங்கள், பிரவாகித்து வந்த ஜலங்கள். விசுவாசிக்கிற உள்ளங்களே, இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரவாகித்து வந்த ஜலங்கள், பிரவாகித்து வந்த ஜலங்கள். பிரவாகித்து வந்தது. ஆமா, மொத்தமும் குடும்பத்தை அழிக்கும்படி பிரவாகித்து வந்தது. இன்னைக்கு காக்கப்பட காரணம், நீங்க நினைச்சீங்க என்ன அடைச்சி வச்சிட்டார், இல்ல காத்து வருகிறார். ஒரு பிள்ளை காக்கிறது போல, கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல. ஓ ரபல சந்தல திபல போதரா. ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தோட ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளோட லிப்ரா மஹந்தலரா காத்து வருகிறார், காத்து வருகிறார். மறக்கல சகோதரி, மறக்கல சகோதரா, அவர் உன்னை மறந்து போகல, அவர் உன்னை மறக்கவில்லை. யாக்கோபே, நான் உன்னை மறந்துட்டேன் மட்டும் நினைக்காத. ஏன் ஆண்டவரே முகத்தை மறைச்சீர்? அவர் பேசாம இருந்ததும் பேழைக்குள்ள விட்டு ஒரு நாள் கூட ஆண்டவர் பேசல.
பேழைக்குள்ள அடைக்கிறதுக்கு முன்னாடி கூட பேசினார். ஆனா அடைச்ச பிறகு பேசல. பேசாத்ததும் மறந்துட்டார் நினைக்காதீங்க. பேசாத்ததும் முகத்தை திருப்பிட்டார் நினைக்காதீங்க. உண்மையில் அவர் நினைவாயிருக்கிறார். ஆமே, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றவர், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்றவர், அவர் மறந்து போக மாட்டார். அவருக்கு தெரியும் எப்ப திறக்கணும்னு. ஒரு விஷயம், வலது கரத்தை இந்த காரியத்திற்கு செபிக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஆமே, நீ வெளியில வந்துராதுன்றார் ஆண்டவர். நீயா வெளியில வந்துடா, கொஞ்சம் பொறுமையாது, கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் இவ்வளவு நாள் பொறுத்துட்டல, இத்தனை நாள் பொறுத்து விட்டாயே, இத்தனை வருஷம் சகித்து கொண்டாயே, நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். வார்த்தை இருக்கு, வார்த்தைக்குள்ள நின்று கொண்டு ஆமென் அத்தனை கேள்விகளுக்கு முன்பாக ஆமென் உன் தலை குனிந்து இருக்கிறது அவருக்கு தெரியும். சில இடத்துல பதில் இல்லாமல் இருக்கிறது அவருக்கு தெரியும். ஆமென் உன்னால சில இடத்துல எழும்பி நிற்க முடியவில்லை என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். வார்த்தை தந்தவர் மறவா, வார்த்தை தந்தவர் மறவா, வார்த்தையை தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் செய்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நம்பி பாடுகள். மறவார், இயேசு மறவார், மறவார் இயேசு. அவர் வருவார், உன்னை வெளியே கொண்டு வருவார். என் ஆண்டவர் அடைத்தவர் மறக்க மாட்டார். ஆமென். மறவார் இயேசு. ரிபல சந்தல ரபகதரியத. ஆமென். அவர் திறக்கிறது வரையில் நோவா வெயிட் பண்றார். நோவா வெயிட் பண்றார். இதுக்கு தான் ஒரு தேவ பிள்ளைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். திறக்கிறது வரை. காலையில தியானிக்கும் போது ஆண்டவர் அந்த ஒரு பகுதியை ரொம்ப தியானிக்க வச்சார். சைன் தெரியுது, ஜன்னல் வழி சைன் தெரியுது. இதுக்கு முன்னாடி சைனே இல்லை, மொத்தமா அடைச்சிட்டார். என்ன வெளியில என்ன நடக்கு ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல. ஆமே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, எனக்கு எந்த சைனும் தெரியல. ஆனா என் தீபத்தை அணையாம காத்து வருகிறேன், என் தீபத்தை அணையாம காத்து வருகிறேன். ஏங்க எதுவுமே நடக்காதுன்னா நீங்க இன்னைக்கு இல்ல, ஏதோ நடக்க போறதுனாலதான் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க வெளியில அத்தனை அலறல் சத்தம் கேட்கும் போது நோவே உன்னை பேழைக்குள்ள கத்த துதிக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறாரே தவிர. ஆமென், ஆமென். பேழைக்குள்ள இருக்கிற அத்தனையும் காக்கப்பட்டது, பேழைக்குள்ள இருக்கிற அத்தனையும். அதுதான் அந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஆதியாகமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 20, 22, 23 வாசியுங்கள். 20 முதல் வாசிகள். 20 முதல் 23. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமின் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். மூடப்பட்ட மலைகளுக்கு மேல 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. எட்டாம் தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டன. 23. மனுஷன் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமி மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து எல்லாம் அழிந்து பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. எந்த சைன வெளியில கிடையாது. எனக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நடக்குது. என்னை கர்த்தர் விலகாமல் காத்து வருகிறார், என்னை அழியாமல் காத்து வருகிறார், என்னை சிதறாமல் காத்து வருகிறார். அவர் இப்ப விட்டிருந்திருப்பார்னா வேதம் சொல்லுகிறது மலைகள் எல்லாம் மூடப்பட்டன என்று.
வெளியில் அடிக்கிற காற்றும், வெளியில் அடிக்கிற மழையும், வெளியில் அடிக்கிற கொந்தளிப்பும், ஜலத்தும் பிரவாகித்து வருகிறது. நோவே, ஏன்பா அடைச்சிங்க? ஏன்பா? இதுதான் பல கொஸ்டின்ஸ் நமக்கு. ஏன் அடைச்சிங்க? ஏன் அடைச்சிங்க? ஆமே, அவருக்கு தெரியும். ஆமே, அடைக்கிறது காக்கப்பட, அடைக்கிறது உருவாக்க, அடைக்கிறது உன்னை ஆசீர்வாதமாய் வெளியில கொண்டு வருவது. காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு எந்த சைன் எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியுது, கர்த்தர் என்னை காத்து வருகிறார், நான் கர்த்தரால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காத்து வருகிற கிருபைக்காக நன்றி, என்னை சிதறாமல் காத்து வருகிற தயவுக்காக நன்றி. காக்கப்பட்டு காக்கப்பட்டு வருகிறார். காக்கப்பட்டவனை தான் அவர் நினைக்கிறார். அப்ப இன்னைக்கும் என் தீபத்தை அணையாம அவர் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார்னா, அடைக்கப்பட்ட என்னை அவர் நினைத்து கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். ஆனா வெளியில கொண்டு வரும்போது அவே பூமி காய்ந்திருக்கும், காய்ந்திருக்கும். ஆமா, இனி ஒரு 3 பேரை சொல்ல போனா நான் இன்னைக்கு டைம் ஆயிரும். அதனால நான் இந்த ஒரு வார்த்தையில நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு செய்தியில நான் இதை தொடர விரும்புகிறேன். ஆமென். பூமி காய்ந்து காய்றது வர அவன் உன்னோட போராடினவர் எத்தனை பேர் நம்புறீங்க? என்னோட போராடின அத்தனை போராட்டம் என் வாழ்க்கையில இனி போராட்டம் இருக்காது நம்புறவங்க. தேங்க்யூ ஜீசஸ். திரும்ப திரும்ப இந்த நிலை அல்ல. யோபு வெளியில கொண்டு வந்து 4 தலைமுறைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஒரு தலைமுறையில கண்ட போராட்டம் அடுத்த 4 தலைமுறை, அதாவது பார்த்து பார்த்து அவனை சந்தோஷப்பட வைக்கிறார். அவன் சந்தோஷப்பட வைக்கிறார். அழுத என்னை கர்த்தர் ரொம்ப சந்தோஷமாக்க போறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அதை சொல்லும் போதே கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதை பார்த்து அவங்க நினைக்கிறாங்க எனக்கு இந்த சந்தோஷமே வேண்டாம். ஆமே, உன் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் சரியாய் கர்த்தர் இன்பத்தை காண வைப்பாரா? எத்தனை பேர் நம்பி எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று அடைத்தவர் திறப்பார். உன்னை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நீ வெளியில வருவ சபையே, நீங்கள் வெளியில் வருவீர்கள். இது அதற்கான காலம் என்று நம்புகிறவர்கள், கர்த்தர் என்னோடு தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. ஆமெனா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை கரங்களை உயர்த்தி மறவா மறவா இயேசு. வேளைக்குள் போ என்றவர் வேளையை விட்டு புறப்படு என்று சொல்லுவார். வார்த்தையில் விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடித்து உன்னை வெளியே கொண்டு வருவார். ஆமென். நம்முடைய சித்தம் நிறைவேறும், அவருடைய விருப்பம் நிறைவேறும். சொல்லுங்க மறவா மறவா இயேசு. நம்புறப்பா, நம்பி நிற்கிறப்பா. யாரையும் அல்ல, உண்மை மாத்திரம். ஏதோ வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை நம்பி நிற்கிறேன். நீர் திறப்பீர். நீர் திறக்கிறது வரை இந்த பேழைக்குள் நிற்பேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய கன்மலையே, நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, அரணான கோட்டையே, நான் நம்புகிறேன். நித்திய கன்மலையே, நித்திய ஜீசஸ், ரிவலவோ சந்தலரியாதரா, ஓ அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே,
உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ரிபலசந்தரா வெட்கப்பட்டு. ஹalleluya. ஆமென். என்னோடு தான் கர்த்தர் பேசினார் என்று நம்புகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஹalleluya. நீ பட்சித்த வருஷங்களின் பலனை, உன்னை அடைச்ச நாட்களுக்குரிய பலனை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை அடைத்த நாட்களுடைய பலன், நோவாவை நீ வெளியில வரும்போது அழிக்கப்பட்டவனா அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனா. இதோ திரும்ப 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 உன்னை வெளியில கொண்டு வர போகிறார். உங்களை வெளியில கொண்டு வர போகிறார். இது ஒரு காற்று வீசப்படுகிறது. வார்த்தைக்குள் நில்லுங்கள். வார்த்தையை விட்டு விலகாதிருங்கள். வார்த்தைக்குள் இருக்கிற உங்களை கர்த்தர் நினைத்தருளி வீசப்படுகிறார். மோசேயின் கை தளருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சமுத்திரத்தை ஒதுக்கி விட்டார். நீங்கள் தளருவதற்கு முன்பாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஆண்டவர், நீங்க திறக்காம நான் பேழை விட்டு போக மாட்டேன். நீர் திறக்காம இந்த வார்த்தையை நான் விட மாட்டேன். நீர் திறப்பீர் ஆண்டவரே. இந்த பேழையை கட்டினது என் தீர்மானத்தில் அல்ல, நீர் சொல்லி நான் கட்டினேன். நீர் சொல்லி இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டேன். நீர் வார்த்தை தந்து என்னை அடைத்ததானா, அந்த வார்த்தையினால் என்னை வெளியே கொண்டு வருவீர். ரிபாலா ஷதரா பலகதா ரிபனா ஹந்தல ரியாதரா லிகரமா ஷதரா. மொத்த கேள்விகளுக்கும் ஒரு காற்றை இந்த நாளில் வீச பண்ண போகிறேன். ஆமா, என் வாழ்க்கையில் ஒரு காற்றை வீச பண்ணும் என்று கேட்கிற உள்ளங்கள் கடைசி அவங்க இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்த எல்லாரும் கண்களை மூடும். ஆமா, உங்கள் இருதயம் திறந்து என்ன நினைச்சு ஒரு காற்றை வீச பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. 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 பேழைக்குள் இருந்தவனை கர்த்தர் நினைத்தார். ஒரு காற்றை வீச பண்ணினது போல இதோ வார்த்தை என்கிற பேழைக்குள் இருக்கிற உள்ளமே உங்களுக்கு ஒரு காற்று வீசப்படுகிறது. உன்னை வெளியில கொண்டு வர காலம் இது. நீ புறப்பட்டு வெளியே போ. நீ கொளுத்த கண்டுகளை போல நல்ல கைகளை தட்டி ஆவில நிறைந்து அபிஷேகத்தோடு அந்நிய பாஷைகளோடு லகரபலபோ சந்தல ரியாதரபலபோ லிகரபலபோ சந்தரபலபோ உதரியோ. Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே. மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும். ஆமென். மறவா ஓ என்னை ஒரு 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சிகரங்கள் காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வருகிற நாட்களிலே கண்கள் காணும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீங்க நிச்சயம் எங்களை கொண்டு வருவீங்க. எங்களை வெளியே கொண்டு வருவீங்க. எங்களை நீர் அடைத்து வைத்திருப்பது பாதுகாக்க, வெளியே கொண்டு வருவது சுதந்தரிக்க. எங்களை பாதுகாத்தவர், எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை சுதந்தரிக்க வெளியே கொண்டு வருவார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர்,
ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கூட்டி கொண்டு வந்து அப்பா பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து விசேஷமாய் தெய்வீக சுகத்துக்காய் எங்களை ஜெபித்து ஜெயமெடுக்க வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். நீர் எங்களை வெளியே கொண்டு வருகிறவர். ஆண்டவரே, கிருபையாய் உமக்குள்ளே அடைத்து எங்களை பாதுகாத்து வைக்கிறீர். சுதந்திரிக்க எங்களை வெளியே கொண்டு வருவீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில சிகரங்களை காண பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். தொடர்ந்து மாலை கூட்டம், நாளை நடக்கிற கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.